பொள்ளாச்சி. ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஸ்டடீஸ், சின்ன சின்ன பசங்க கூட விளையாடுறது, இதுவாக தான் டெய்லி ரொட்டீனாக இருந்துச்சு. ஸோ ஒன் டே அப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் வின் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணார். ஸோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தெரியலை. சம்டைம்ஸ் போகும்போது ஓகே நம்மளும் ஃபுட்பால் லைக் ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் போய் அப்பா வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த தாட் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நான் அப்பா கிட்டே நான் போய் பேசினேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பாவும் எங்களுடைய பிடி சார் கிட்டே பேசி ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ண வச்சாங்க. பட் என்னோட சுற்றி இருக்க ஃபேமிலி, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லோரும் வந்து இல்லை அவள் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஒரு 20-21 ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவளோட ஃப்யூச்சர் லைஃப் என்னமோ அதை தேடி போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு கைட் பண்ணாங்க. ஆனால் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை என்னோட பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அப்பாவோட அம்மாவோட சப்போர்ட் இருந்துச்சு. பட் வெளியில் இருக்கவங்க வந்து இல்லை வேணாம், பாப்பா ஏன் வந்து விளையாடும்போது ஷார்ட்ஸ் ஏன் போடுறா, டிஷர்ட் போட்டு ஏன் சுற்றுறா, பையன் மாதிரி ஏன் சுற்றுறான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணாங்க. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக கிக் ஸ்டார்ட்லேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி விமன்ஸ் டீம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய பேரண்ட்ஸ் போய் நான் கன்வே பண்ணேன். அவங்க கன்வே ஆகலை, ஏன்னா பெங்களூர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படியோ கன்வே பண்ணி நான் பெங்களூர் வந்துட்டேன். வந்த ஃபஸ்ட் டே லைக் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு ஒரு தாட் வந்த டே தான் அந்த நாள். கிக் ஸ்டார்ட் விமன்ஸ் டீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ நான் அப்போ நான் இருக்கேன். இப்போ அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ 7 இயர்ஸ் ஆகிடுச்சு. 7 இயர்ஸில் நாங்கள் 7th இயரும் நாங்கள் சாம்பியன்ஷிப் படிச்சிருக்கோம். அதில் நான் 4 இயர்ஸ் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கேன். இது லைக் இந்த கேப்டன்ஷிப்பை தாண்டி எனக்கு ஒரு ஃபுட்பால் விளையாடுற கொடுக்குற ஒரு ஸ்பேஸ், எனக்கு கொடுத்த இடம், இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம். இதில் ஒரு 4 வருஷம் நான் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அது என்னோடய லைஃப்பில். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃபுட்பாலில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னோடய பேர் ஐஸ்வர்யா அப்படின்ற இருக்கிற ஒரு நேமை வந்து யாருக்கும் எங்கேயும் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நான் கிக் ஸ்டார்ட் வந்ததுக்கப்புறம் லைக் நான் அந்த கேப்டன்ஷிப் பேங்க் போடும்போது நான் கேப்டனாக இருக்கேன் இந்த கிக் ஸ்டார்ட் விமன்ஸ் டீமில் அப்படின்னு இருக்கும்போது அது எனக்கு என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் எப்போ ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜேர்னி எல்லாமே வந்து அப்போது ஓகே ஃபுட்பால் விளையாட்டும், இந்த ஒரு லெவலில் நேஷ்னல் லெவலில் போயிட்டா, ஸ்டேட் லெவலில் போகிறா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே. பட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஏஜ் வரும்போது என்னோடய ஃபேமிலி எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் பேசும்போது எப்படின்னா, இவன் ஒரு 25 ஏஜ் ஆகிடுச்சு, இவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த தாட்லாம் வந்து என்னோடய ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் ஐஸும் வந்து ஏர்ன் பண்ணுறா, ஸோ அந்த மணியில் தான் வந்து நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது என்னோடய அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நான் உட்கார வச்சு நான் புரிய வச்சேன், அம்மா என்னோடய ஃபுட்பால் ஜர்னியில் எனக்கு இன்னும் அச்சீவ் பண்ணுற நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு கொடுத்த நீங்கள் ஸ்பேஸில் நான் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா எடுத்து நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் புரிய வச்சேன். ஆனால் அவங்களும் ஒரு சில பேச்செல்லாம் கேட்டு அவங்களும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ என்னோடய கோச்சஸ் சைடில் என்னோடய கிக் ஸ்டார்ட் கோச்சஸ் எல்லோரும் சேர்ந்து என்னோடய ஃபேமிலிக்கிட்ட பேசுனாங்க, ஐஷுக்குன்னு ஒரு ஃபுட்பால் லைஃப் இந்த மாதிரி இருக்குது, அவளுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல வந்து எனக்கு நான் என் மேலே வச்ச ட்ரஸ்ட்டை விட கிக் ஸ்டார்ட்டில் இருக்க கோச்சஸ் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிற ட்ரஸ்ட் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ஹோப்னால நான் இப்போ இது வரைக்கும் வந்து நான் நின்றுருக்கேன். நான் ரொம்ப எந்த வேர்டில் நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டை விட எனக்கு கிக் ஸ்டார்ட் சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருக்குன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ண இடம் இது. நான் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன் இந்த விஷயத்த. நான் எப்போ ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இருந்து என்னோடய ஃபேமிலி வந்து யாரும் மேட்ச் பார்த்தது கிடையாது. இந்த ஒரு ஃபீலும் வந்து கிக் ஸ்டார்ட் தான் வந்து என்னோடய ஃபேமிலி கிக் ஸ்டார்ட்டை கூட்டிகிட்டு வந்து என்னோடய லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு மெமரபிள் ஒரு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. KWL மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்கில் நான் வீட்டுக்கு போனேன். ஸோ அந்த பிரேக்கில் வந்து ஃபேமிலி எல்லாம் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே மேட்சஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி மேரேஜ் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் என்ன விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஓகே KWL ஃபினிஷ் ஆகிடுச்சு, அடுத்து IWLக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் நான் வீட்டுக்கு போனேன் ஒரு சின்ன பிரேக்குக்கு. அவங்க ஃபேமிலி சைடில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி இந்த 3 months பிரேக்கில் வந்து வேகமாக கல்யாணம் முடிச்சிடணும்
அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஸோ எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் திங்க் பண்ண விஷயம் ஐடபிள்யூஎலுக்கு ப்ரிப்ரேஷன், பட் ஃபேமிலி சைடில் வந்து மேரேஜ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு மைண்ட் தாட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தேன். அந்த கன்ஃபியூஷன் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது தான் லைக் லக்ஷ்மண் சார் வந்து கால் பண்ணாரு. இந்த மாதிரி ஃபுட்சால் இந்தியன் டீமுக்கு வந்து ட்ரையல்ஸ் கிடச்சிருக்கு உனக்கு, ஸோ நீ வந்து அங்கே போய் நீ ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி லக்ஷ்மண் சார் கன்வே பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுமா, லைக் இது நான் எப்படி எந்த எமோஷனலாக எடுத்துக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. என்னோடய ஃபேமிலிக்கிட்ட சொல்லும்போது கூட ஒரு 2 days கழிச்சு தான் நான் இந்த விஷயத்தவே கன்வே பண்ணேன். ஸோ கன்வே பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சரி ஓகே போயிட்டு வா அப்படின்றதுக்கப்புறம் நான் ட்ரையல்ஸ்க்கு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 1 month ட்ரையல்ஸுக்கு கேம்ப் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த கேம்ப் லிஸ்ட்டில் என்னோடய பேர் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். லைக் என்னோடய லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் இத்தனை வருஷம் ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை என்னோடய பேர் வெளியில் தெரியறதுக்காக ஒரு விஷயமா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி இந்தியா டீமில் என்னோடய நேம் லிஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா கிக் ஸ்டார்ட்டில் ஐடபிள்யூஎல் மேட்சஸும் இந்தியா இருக்க கேம்ப் மேட்சஸும் ரெண்டுமே சேம் டேட்டில் இருந்தது. ஸோ அந்த ஒரு எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் கோச்சுக்கு கால் பண்ணி கோச் இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு நேம் லிஸ்ட் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பட் ஐடபிள்யூஎல்ல எனக்கு நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கைட் பண்ண விஷயம் இல்லை, ஐடபிள்யூஎல் இந்த சீசன் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஐஷு, நீ இப்போது என்ன பொசிஷனில் இருக்கியோ இந்தியா தான் முக்கியம், நீ இந்த விஷயத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணு, ஏன்னா இதுக்காக நீ நிறைய விஷயம் கஷ்டப்பட்டிருக்கன்னு சொல்லியிருக்காங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த எல்லோரும் இப்படி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியலை. எல்லோரும் இல்லை நீ கிளப்புக்கு தான் வந்து விளையாண்டு கொடுக்கணும், நீ வந்து அங்கே போக வேணாம்னு சொல்லுவாங்க. பட் இவங்ககிட்ட இருக்கிற அந்த லவ் அந்த கேர் எல்லாமே வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும்னு சொல்லி நான் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம். இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா கேர்ள்ஸுக்கும் இந்த விஷயம் கிடச்சிட்டு இருக்கு. சாஃப்ட் டோர்னமெண்ட் வந்து எங்களுக்கு தாய்லாந்து நடந்துச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல். இது என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. லைக் மேட்சஸ் எல்லாமே வந்து அதர் கண்ட்ரி கூட நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் அப்படின்றது அது ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் வெறும் பார்ட்டிசிபேட் பண்ணவும் கிடையாது, நாங்கள் சில்வர் ஓன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் சில்வர் கிடையாது, இந்தியாவுக்கு கோல்டு கொண்டு வரும். இந்த வீடியோ பார்க்குற எல்லா கேர்ள்ஸுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும், பட் நம்மளுக்கான டைம் வந்து ஒன்றே வரும். ஸோ அதை நம்ம கேட்சப் பண்ணிக்கணும்னா நம்ம லைஃப் எங்கே போகும். ஸோ டோன்ட் கிவ் அப்.